ஒரு அழகான கிராமத்தில் ஆனந்தி என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு நிறங்கள் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் மழை பெய்து முடிந்ததும் வானவில் வானத்தில் தெரிந்தது. ஆஹா, இந்த வானவில் எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டாள் ஆனந்தி. அவள் வானவிலை தொடர்ந்து ஓடிச் சென்றாள். அங்கே ஒரு பெரிய பூந்தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை என்று பல நிறங்களில் பூக்கள் மலர்ந்திருந்தன. நடுவில் ஒரு மந்திர மரம். அந்த மரத்தின் கீழ் ஒரு வண்ணத்துப் பூச்சி பேசத் தொடங்கியது. ஆனந்தி, எங்கள் ராஜ்யத்தின் நிறங்கள் மங்கிக் கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு உதவி செய்யவா? ஆனந்தி ஆச்சரியப்பட்டாலும் துணிவாக கேட்டாள். நான் என்ன செய்ய வேண்டும்? வண்ணத்துப் பூச்சி சொன்னது, நீ நல்ல மனசுடன் சிரித்து இந்த பூக்களுக்கு தண்ணீர் ஊற்று. அப்போ நிறங்கள் திரும்பும். ஆனந்தி உடனே தண்ணீர் கொண்டு வந்து பூக்களுக்கு ஊற்றினாள். அவள் சிரித்தபடி, நீங்கள் எல்லாம் அழகானவர்கள் என்று சொன்னாள். அப்படியே ஒரு மாயம் நடந்தது. பூக்கள் இன்னும் பிரகாசமாக மின்னின. வண்ணத்துப் பூச்சிகள் வானத்தில் ஆடியன. மந்திர மரம் பொன்னிறமாக ஒளிர்ந்தது. வண்ணத்துப் பூச்சி மகிழ்ச்சியுடன் சொன்னது, நன்றி ஆனந்தி, உன் நல்ல மனசும் சிரிப்பும் எங்களுக்கு வண்ணங்களை திரும்ப கொடுத்தது. அந்த நாளிலிருந்து ஆனந்தி எல்லோரிடமும் சிரித்தபடி நல்ல வார்த்தைகள் பேசத் தொடங்கினாள். ஏனெனில் அவள் அறிந்தாள், நல்ல மனசும் சிரிப்பும் உலகையே வண்ணமயமாக மாற்றும்.